ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பச்சை பயிறு சாதம் ரொம்ப டேஸ்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பச்சை பயிறு சாதம் நம்ம பருப்பு சாதம் பண்ணுற அதே மெத்தேடு தான், ஆனால் பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு போடுறோம். அவ்வளோதான் இதில் வர வித்தியாசம். இந்த பச்சை பயிறு சாதம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் இப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் எல்லாத்தோட வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு குக்கிங்க்கு என்னோட ரெசிபிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிறு சாதம் பண்ணுறதுக்கு வேண்டி அரை மணிக்கூர் முன்னாடியே நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியும் பச்சை பயிரையும் ஊற வச்சுருக்கோம். இப்போது அளவான ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பும் போட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி போட்டு நல்லா வதக்கி கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கொடுத்து 2 காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கூடவே 100 ml தயிரும் சேர்த்து கொடுத்து வதக்கி நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி பச்சை பயிருக்கு 2 மடங்கு தண்ணியும் சேர்த்து கொடுத்து தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து கொடுத்து ஒரு மூடி போட்டு மூடி அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாகி வர ஸ்டேஜில் 10 மினிட் தம் போட்டு இறக்கணும்னா சூப்பரான பச்சை பயிறு சாதம் தயார். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஒரு ரெசிபி சந்திக்கலாம்.